Hi dear student, welcome to Kanji Excellence NEET Academy. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க NEET. அதோட ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. Let's enter the topic. I am Madan. The first question, the question serial number 12, ஓகேங்களா? அதோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் question சீரியல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணாதீங்க. சீரியல் நம்பர் 12 இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. First question, the evil quadrate of biodiversity of loss include which of the following? பல்லுயிர் இழப்பின் தீயவை மற்றும் நால்வர் என்பதின் பின்வரும் எதை உள்ளடக்கியது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு the habit, loss and fragmentation, over exploitation, alien species, invasive and co-extension. இதுதான் ஆன்சர். 91க்கு ஆப்ஷன் 2 is the answer. Okay. Next, 92% நம்பர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த தளத்தில் ரிபோசோம் ஆர்என்ஏவின் உற்பத்தி மிகுந்து காணப்படுகிறது? Which of the following is the site of active ribosomal RNA synthesis? இந்த site of RNA எங்கன்னு நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ்ல இருந்து தான் நடக்குது. ஓகேங்களா? ஓகே, அது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் மேட்ச் பண்ணணும் இதை. ஓகே, G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ், M ஃபேஸ். இதில் நம்மளுக்கு தெரியும் செல் டிவிஷனில் எந்தெந்த ஃபேஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யுது, அதான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு G1 ஃபேஸ் அப்படிங்கிறது செல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கண்டினியூஸ்லி க்ரோத் பட் டஸ் நாட் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். அதுதான் எஸ் ஃபேஸோட G1 ஃபேஸோட ஸ்டேட்டஸ். அதனால் 1க்கு 2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாவே இந்த ஆன்சரை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேங்களா? அண்டு செகண்ட் ஆப்ஷன் பி, எஸ் ஃபேஸ் 3, சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ அக்கர்ஸ் தட் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இட் இஸ் டபுளிங். ஓகே, அதான் எஸ் ஃபேஸ். எஸ்னாவே டபுளிங் நடக்கணும். அண்ட் G2 ஃபேஸ், தட் G2 ஃபேஸ் ப்ரோட்டீன் ஆர் சிந்தசைஸ்ட் வெல் செல் ஆர்கனல் கண்டினியூஸ், அதுதான் ஆன்சர். அண்ட் தென் எம் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் எம் ஃபேஸுக்கு 1, ஆக்சுவல் செல் டிவிஷன் அக்கர்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஸ்டின் கோட் நம்பர் 12 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுபடி 93 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் 94 கொஸ்டின், ஓகே, பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. இதே தான் கேட்டிருக்காங்க. உற்பத்தி, முதல் நிலை நிகர் உற்பத்தி, முதல் நிலை மொத்த உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி. ஓகேவா? இது ஈகாலஜிக்கல் யூனிட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இது ஈகாலஜிக்கல் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ப்ரொடக்டிவிட்டி, ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டி, ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், அது கண்டுபிடிச்சிட்டாவே எலிமினேஷனுக்கு ரவுண்டுக்கு போயிடலாம். எலிமினேஷன் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 and 4ல் வராது. அந்த ஏ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது 2 and 3யோட ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட தான் வரப்போகுது. ஸோ பி, நெட் ப்ரொடக்டிவிட்டி. நெட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நெட் ப்ரொடக்டிவிட்டி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படி தான். அண்டு லாஸ் த ரெஸ்பிரேஷன், அதான் கிராஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஃபார்முலா. அண்ட் தென் ஃபோர்த் ஒன்று நடுவில் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது, பிக்கு 1. ஓகேங்களா? அண்ட் தென் சிஓ டிஓ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ரேட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் த ஃபோட்டோசின்ஸ் டைமிங்கில். ஓகேங்களா? எந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் 2 இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, தென் 95 கொஸ்டின், which of the following statement it is correct? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. அமேசான் மலைக்காடுகளில் வெட்டி சுத்தம் செய்யப்பட்டுள்ள சோயாபீன் பயிரிடுதலானது வழித்தடம் இழப்புக்கு எடுத்துக்காட்டாகும். கொஸ்டின் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குன்னு பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். அது ஈஸியாக தான் இருக்கும், எல்லாம் ஸ்டோரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். பாருங்களேன், ஸ்டெலரி, கடல் பசு மற்றும் பயன்புறா ஆகியவற்றின் மனித அதிகார சுரண்டலின் மரபழிந்தவைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவின் விக்டோரியா ஏரியாவில் விடப்பட்ட நைல் பெர்ஸ் அந்த ஏரியின் சிலிசிட் மீனின் இனக்கூட்ட வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஓகேங்களா? ஆகாய தாமரையானது ஒரு ஊடுருவல் இனமாகும். ஊடுருவல்ங்கிறது இன்வாசிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? இன்வாசிவ் ஸ்பீசிஸ் தான் அது. ஒரு சிற்றினம் மரபழியும் போது அதனோடு தொடர்புடைய தாவரம் மற்றும் விலங்குகள் பாதிப்படைவதில்லை. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். ஒரு தடவை ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு கொஸ்டினுக்கு வந்துருங்க. கரெக்ட் ஆன்சராக ராங் ஆன்சர் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே கேட்டிருக்குது கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஏபிடி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன்வாசிவ் ஸ்பீசிஸ் கரெக்ட். அண்ட் தென் ஏ
correct, Amazon forest correct, and then B it is correct answer. ஓகேங்களா? Then remaining வந்து இருக்குதெல்லாம் C and E it is a false statement. Identification the correct statement about the biomolecules. ஓகேவா? Identification the correct statement கேட்டிருக்காங்க. wrong statement கேட்குற correct statement biomolecule பற்றி கேட்டிருக்காங்க. biomolecule நம்மளுக்கு தெரியும் lipid or generally water soluble அப்படின்னு கேட்டிருக்காங்க. water soluble-ஆ இல்லை, அது வாட்டர் சால்யூபிளே கிடையாது. லிப்பிட் எதில் சால்யூபிள் ஆகும்? இதோட ஈத்தர் அது மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கலோட தான் சால்யூபிள் ஆகும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்கிறது தப்பு வந்துருச்சுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பாலிபெப்டைட்ஸ். எஸ், ப்ரோட்டீன் வந்து பாலிபெப்டைட் தான். ஓகே, பாலிபெப்டைட் செயினில் வந்து அமினோ ஆசிட்ஸ் இட் இஸ் ஜாயின் டுகெதர் பாலிபெப்டைட் செயின், தட் இஸ் கால்டு ப்ரோட்டீன். அதனால அந்த ஆப்ஷன் கரெக்ட். த பாலிசாக்கரைட்ஸ் ஆர் லாங் செயின் ஆர் சுகர்ஸ். ஓகேவா? அந்த பாலிபெப்டைன்ங்கிறது லாங் செயின் தானே, அது கரெக்டான ஆப்ஷன் தான். அடினைன் அண்ட் குவானின் ஆர் சப்ஸ்டியூஷன் பிரிமிடிட்ஸ் அப்படிங்கிறது. அடினைன் குவானின்ங்கிறது ஓகேங்களா, ஏஜி அப்படிங்கிறது பியூரின் தான், அது பைரிமிடின் கிடையாது. சரியா? அதனால அந்த ஆப்ஷன் தப்பு. ஆல்மோஸ்ட் தட் என்சைம்ஸ் ஆர் த ப்ரோட்டீன். எஸ், ஆல்மோஸ்ட் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் ஆர் ஆல் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் தட் என்சைம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அதனால அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ பிசிஇ இட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2. ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே ஓகேவா கொஸ்டின் கோட் நம்பர் 12ஓட ஆன்சர் கீ தான். நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கோடை வச்சுக்கிட்டு இதோட ஆன்சர் கே செக் பண்ணாதீங்க. போர்டில் உங்கள் புக்கில் புக் பேக் கொஸ்டின்லேருந்து வந்த கொஸ்டின் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? 1880 அண்ட் 12 NA DPS2 இதே கொஸ்டின் ஒரு தடவை 2025 ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஸ்டின். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் ட்ரூ ரிகார்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது பயோமாலிகுலர் சிசர்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு என்சைம். இதில் நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, என்ன ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறத பார்த்துடலாம். தே ஆர் கால்டு பயோமாலிகுலர் சிசர். இப்போ தான் சொன்னேன், அது கரெக்டான ஆன்சர். தே ஆர் என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் க்ரோ ஆஃப் த பாக்டீரியோஃபேஜ் இன் ஈகோலை. ஈகோலையிலேருந்து எடுத்ததா? ஆமாம், ஈகோலையிலேருந்து தான் எடுத்துருக்கிறோம். அதுலேருந்து தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? தே கட் தட் டிஎன்ஏ ஒன்லி அட் தட் சென்ட்ரல் ஆஃப் தட் பாலிண்ட்ரோம் சைட்ஸ். ஓகே, அதை கட் எங்க பண்ணுது அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்ல கட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் 2 டைப், எக்ஸோ எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், எண்டோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? எக்ஸோன்கிறது அண்ட் தென் அந்த எண்டர் பாட்ல இருக்கக்கூடியது, எண்டு பாட் டெர்மினல் பாட்ல இருக்கக்கூடியதை கட் பண்றது. ஓகேங்களா? எண்டோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை கட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறப்ப எண்டை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகேங்களா? சாரி, அந்த ஸ்டேட்மெண்ட் வாட் இஸ் திஸ் நாட் ட்ரூ தானே. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? என்னன்னா 2 இதில் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு மோடில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து எண்ட்லையும் கட் பண்ணலாம், சென்ட்ரலையும் கட் பண்ணலாம். 2 டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் எண்டோ ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். அதுபடி ஆப்ஷன் சி இட் இஸ் ஆப்ஷன். சாரி சார், இந்த கொஸ்டின் வந்து நாட் ட்ரூ. டியர் ஸ்டூடெண்ட், 98th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது பயோடெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ ரிகார்டிங் அபவுட் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னா பயோமாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்கிறது. அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை கட் பண்ணக்கூடிய ஒரு இது என்சைம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஓகேங்களா? எண்டோநியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸோ நியூக்ளியஸ் கிடையாது, எண்டோநியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. தே ஆர் கால்டு பயோமாலிகுலர் சிசர். ஓகேங்களா? இது நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க ஆர் நாட் ட்ரூ. ஓகே, நாட் ட்ரூவில் இது ட்ரூ தானே, பயோமாலிகுலர் சிசர் ட்ரூ. They are enzymes responsible for that restriction growth of bacteriophage in E. coli. E. coliல இருந்தா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை ஐசோலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது உண்மைதான். அதனால தான் E. coliல வந்து என்ன நடக்காது, ரெப்ளிகேஷன் அந்த T4 bacteriophage அதோட DNA உள்ள என்டர் ஆகிறப்ப இட் இஸ் சோப் ஆஃப் தட் DNA மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். வித் ஹெல்ப் ஆஃப் தட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அந்த E. coli பாக்டீரியாவில் இருக்கிறனால தான். ஓகேங்க, அதனால தான் அதில் லைசோஜெனிக் சைக்கிள், லைட்டிக் சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்போம்ல, அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போயிட்டு தான் ரெப்ளிகேட் ஆகும். அது ரெப்ளிகேட் ஆகாத லெவலுக்கு தடுக்கிறது E. coliல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற ஒரு என்சைம் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா கரெக்ட். They cut that DNA only at that center of that palindrome sequence. Only at the palindrome sequenceல கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒன்லிங்கிறது கிடையாது. அந்த பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ரிப்பீட்டட். ஓகே, மலையாளம் அது தலைகளாக நேராக படித்த ஒரே மாதிரி இருக்க மாதிரி டிஎன்ஏ சீக்வன்ஸில்
அடுத்து அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோசின் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நேராகவும் தலைகளாகவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் தான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். அந்த இடத்துல மட்டும் தான் கட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையும் கட் பண்ணும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். தே ரிமூவ் தட் நியூக்ளியோடைட் ஒன்லி ஃப்ரம் தட் எண்ட் ஆஃப் தட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. இது சென்டர்லையும் கட் பண்ணலாம், எண்ட்லையும் கட் பண்ணணும். ரெண்டுத்துலையுமே கட் பண்ணுறது தான் ரெக்சிஷன் நியூக்ளியஸோட வேலை. அதனால ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தா இது கரெக்ட், தனித்தனியாக கொடுத்துருக்கறதுனால தான் இது தப்பாக போயிடுச்சு. ஓகேங்களா, அண்ட் தே ரெகக்னைஸ் அ ஸ்பெசிஃபிக் பாலிண்ட்ரோம் பேஸ் ஃபார் சட் சீக்வன்ஸ். ஆமாம், ரெகக்னைஸ் பண்ணி தான் அது என்ன பண்ண போகுது, டிவைட் பண்ண போகுது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி இட் இஸ் அ ராங், அது நாட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா ஆப்ஷன் இட் இஸ் கரெக்ட். 99th question, match list 1 and list 2. okay, decomposition, distress, mineralization, humidification. இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈகாலஜிக்கல் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. டீகம்போசிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். டீகம்போசிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது பிரேக் டவுன் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டு த இன்ஆர்கானிக். பிரேக் டவுன் பண்ணுறது தான் டீகம்போசிஷனோட வேலை. அது ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு 3 அப்படி பார்த்தோம்னா 1 and 2 ஆன்சர் இட் இஸ் ராங். அதுலேருந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. பி ஆன்சர் பாருங்க, டிட்ரஸ் அப்படிங்கிறது டெத் ரிமைனிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மெட்டீரியல். அதுதான் வந்து டிட்ரஸ். அழுகி போன மக்கி போன விஷயங்களை தான் நம்ம டிட்ரஸ் சொல்கிறோம். அதுபடி அந்த ஆன்சருக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 4. ஸோ ஆப்ஷன் 3 நெருங்கிட்டோம் பாருங்க. பி ஆப்ஷன் கண்டுபிடிச்சேன்னு. சி மினரலைசேஷன் நம்ம பார்த்தா போதும். மினரலைசேஷன் ரிலீஸ் இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் பை தட் ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் த சாயில். மைக்ரோப்ஸ் மூலியமா என்ன பண்ணும், அதில் ரிலீஸ் பண்ணுது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். டெத் ஆனதுலேருந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுறதா மினரலைசேஷன் சொல்கிறோம். ஈஸியானது தானே. ஹியூமிஃபிகேஷன்ங்கிறது அக்குமுலேஷன் ஆஃப் த டார்க் கலர், அதான் ஹியூமிஃபிகேஷன். அழுகி போனதுன்னு சொல்கிறோம்ல, அதில் இலையெல்லாம் கீழே விழுதுன்னா அது அப்படியே அழுகி போய் மேலே டார்க் கலரில் இருக்கும், மேலே ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க, அதான் ஹியூமிஃபிகேஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் கேட்டிருக்கிறாங்க. பயோவை பொறுத்த முடிக்கும் ஈஸியான கொஸ்டின். ஏற்கனவே ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட வந்துருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் 100th கொஸ்டின், in which one of the following the ovules are not enclosed by an ovary wall and remaining exposed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஜிம்னோஸ்போமை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ovules are not enclosed by ovary wall. ஓவரி வால் என்க்ளோஸ் ஆனா ஆஞ்சியோஸ்போம், என்க்ளோஸ் ஆனா ஜிம்னோஸ்போம். நாக்கடி சீட்னு சொல்கிறோம். இதில் செலாஜினெல்லா, ஓகேங்களா, செலாஜின் டெரிடோஃபைட்ஸ், ஃபினேரியா, உல்ஃபியா இதெல்லாம் இம்மெச்சூர் டைப் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்துருச்சு. பைனஸ் மட்டும் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். பைனஸ் பிலாங்ஸ் டு த ஜிம்னோஸ்போம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் 3. இதுவுமே உங்களுக்கு ஸ்டேட் போர்டு 11th இந்த கொஸ்டின் இருக்கு, புக்கில் இருக்கு. ஓகேங்களா, லிஸ்ட் 1 and 2 பிளசன்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பிளசன்டேஷன், மார்ஜினல், ஆக்சல், பேரண்டியல், பேசல் பிளசன்டேஷன். இதுவுமே 11th யூனிட்ல தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா, பிளசன்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. பிளசன்டேஷன், மார்ஜினல் பிளசன்டேஷன். மார்ஜினல்ல எது நடக்கும், பி பிளான்ட்ல மார்ஜினல் பிளசன்டேஷன். பீன்லாம் உரிச்சு பார்க்குறோம், அந்த ஸ்டியூச்சஸ், அந்த ரெண்டு பக்கம் இருக்கும், ரெண்டு ஸ்டியூச்சஸ், அதில் ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் சீட்ஸ்லாம் அட்டாச்சாக இருக்கும், மார்ஜினல் அட்டாச்சாக இருக்கும். ஏக்கு 2 அதுபடி ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா எஸ், எக்ஸாக்டா ஏக்கு 2க்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கு. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரே ஆன்சர் தான் 3. அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஏக்கு 2 பி. ஆக்சல் பிளசன்டேஷன் மீதி செக் பண்ணிடுவோம். ஆக்சல் பிளசன்டேஷனுங்கிறது லெமனை கட் பண்ணுறோம். சீட்ஸ்லாம் எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. ஆக்சல்ங்கிறது சென்டர் பார்ட். அண்ட் பேரட்டியல் பிளசன்டேஷன் மஸ்டர்ட் பிளான்ட்ல இருக்குது, கடுகு மாதிரி இருக்கக்கூடியதில் மஸ்டர்ட். ஓகேங்களா, அண்ட் பேசல் பிளசன்டேஷன் இட் இஸ் 3. மேரிகோல்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த சாமந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு எல்லோ கலரில் இருக்கும், அதான் வந்து மேரிகோல்டு. ரைட், இது ஆப்ஷன் 3. டியர் ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க. கொஸ்டின் வந்து கோடு 12, அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, அந்த கோடில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் இது. 1 or 2 in angiosperm root hairs arise from which one of the following region of the root? rootல எந்த ரீஜன்ல root hairs originate ஆகும்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस கேட்டாங்க பாருங்க. root cap protectivity தான், ஓகே, ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். region of meristematic activities again and again it gets cell division தான் நடக்கும் மெரிஸ்டம்ல. region of elongation மட்டும் தான் நடக்கும். மெச்சூரேஷன்ல மட்டும் தான், ஓகேங்களா, இந்த ரூட் ஹேர்ஸ் ஆரிஜின் ஆகும். இதுவுமே நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் தெளிவாக, ஓகேவா, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமை நல்லா பார்த்துருந்தாவே இது இருக்குது. இதுவுமே அந்த ஸ்டேட் போர்ட் புக்கில் லைனில் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எந்தெந்த லைன்லலாம்
இந்த ஆன்சர்ஸ் இருக்குங்கிறத ட்ராப் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் 103. Which of the following of not characteristics of the plant cell in the phase of elongation? Elongation, not the character இல்ல, plant cell in the phase of elongation ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. increase that vacuolation நடக்கும். ஓகேங்களா, அதான elongation நடந்துச்சுன்னா vacuole பெருசாகும். 3 பாருங்க, செல் என்லார்ஜ்மெண்ட் நடக்கும்ல எலாங்கேஷன் நடந்தா. 4ல நியூ செல் வால் டெபாசிஷன் இதெல்லாம் நடக்கும். எது நடக்காதுன்னு பாருங்க, லார்ஜ் கான்சிபிசியஸ் நியூக்ளியஸ். லார்ஜ் கான்சிபிசியஸ் நியூக்ளியஸ்னா கண்ணுக்கு தெரியாத மாதிரியான நியூக்ளியஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. எலாங்கேஷன் நடக்கிறப்ப நல்லாவே தெரியும் தெளிவாக. ஓகேவா, அண்ட் தென் அதான் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 104. Which of the following statement are correct with reference to the டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்? நல்லா கவனிக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்னது? சீனா காப்பின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ காப்பி ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வந்துச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா, ரெண்டு ப்ராசஸ். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுபடி கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் டிஎன்ஏ இஸ் டிஃபைன்ட் primarily by 3 regions: promoter, structural gene and determinate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன்ல அது தேவையே கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது காப்பி மட்டும் தானே நடக்குது. டிரான்ஸ்லேஷன்ல தான் இதெல்லாம் நடக்கணும். ப்ரொமோட்டார் இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கணும், டெர்மினேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் தப்பு, தப்பு. ஓகேவா, த ப்ரொமோட்டர் இஸ் செட் டு பி லொகேட்டட் டுவர்ட்ஸ் தட் 5 and to the structural gene. கரெக்டான ஆப்ஷன் தான், 5ல தான் நடக்குது ப்ரொமோட்டர். And then promoter, it is a DNA sequence that provide that bring site of that RNA polymerase. Correct. The promoter define that the templates and the coding strands ஆமா இருக்கும். ஓகேவா, and then last one, that termination is the located towards a 3 end. ஆமா 5 endல தான வந்து promoter இருக்கும், 3 endல terminated இருக்கும். So the coding strands, it is defined at the end of that process called transcription அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் தான். அப்போ ஆப்ஷன் ஏவை தவிர மீதி எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். நல்லா பார்க்கணும், கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினை படிச்சுட்டு ஓகேங்களா, ஆப்ஷனை பார்த்துட்டு மேலே கொஸ்டின் ஒரு தடவை பார்க்கணும், கரெக்ட் ஆன்சரா ராங் ஆன்சரான்ட்டு. எல்லாத்தையும் படிச்சுட்டு தப்பாக நம்மளை முடிவு பண்ணிடக்கூடாது. ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தட் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பயோமாலிகுல கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தட் விச் லெவல் ஆஃப் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர் தானே ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ங்கிறது. ஓகேவா, பிரைமரியோ குவார்டரியோ டெர்ஷரியோ கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படி ஃபார்ம் ஆகிறது, ஹெலிக்ஸா ஃபார்ம் ஆகிறது செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, 106. Which of the following statements are correct regarding the amino acids? அமினோ ஆசிட்ஸை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தே ஆர் சப்ஸ்டியூஷன் இன் த மீத்தேன்ஸ். கரெக்டா? எஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சிரின் இஸ் அன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். அரோமேட்டிக்ங்கிறது ஸ்மெல்லாம் வர மாதிரி இருக்குமா? சிரின்ங்கிறது அப்படி கிடையாது, வராது. அதனால அது தப்பு. வேலைன் இஸ் நியூட்ரல் அமினோ ஆசிட். நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் வேலைன் எஸ் கரெக்ட், அது நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் தான். லைசின் இஸ் அசிட்டிக் அமினோ ஆசிட். அசிட்டிக் அமினோ ஆசிட் அது அசிட்டிக் அமினோ ஆசிட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதனால லைசின் இட் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ ஏ அண்ட் சி இஸ் அ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3. டியர் ஸ்டூடெண்ட், கோட் நம்பர் 12 தான் பார்த்துட்டு இருக்கிறோம் கொஸ்டின்ல. அதுல நல்லா தெளிவா இருங்க. The main function of that bulliform cell in grass cells. bulliform cells பத்தி கேட்டிருக்காங்க. bulliform cells என்ன பண்ணும்? ரோலிங் அண்ட் அன்ரோலிங் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, அது பத்தி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். Make the leaves that impermeable of the fungal spores. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா, and to என்னது ஃபங்கல் அதெல்லாம் கிடையாது. The perform that photosynthesis பண்ணுமான்னு கேட்குறாங்க. photosynthesis அது பண்ணாது. ஓகே, the minimized water loss during the water stress. Yes, water stress ஆகுறனால தான் bulliform cells bulge ஆகி என்ன ஆகும், அதுக்கப்புறம் shrink ஆகும். Due to the bulge and shrinkage, it is what? Rolling and unrolling நடக்கும். அதனால it is a correct answer 3. And transport the water அதெல்லாம் நடக்காது. எதுல நடக்கும்? transport the water. transportங்கிறது ஓகேவா, வாட்டரை கடத்துறதுன்னு அர்த்தம். சைலத்தில் நடக்கக்கூடிய. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ bulliform to maintain the minimize the water loss during the water stress. அப்போ வாட்டரை லாஸ் பண்ணும், அதான். ஓகேவா, find that incorrect statement about that photosynthesis from that following. incorrect statement about that photosynthesis பத்தி incorrect. photosynthesis எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்கிறாங்க. the water splitting complex is associated with PS1. PS1ல நடக்குமா வாட்டர் ஸ்பிளிட்டிங்? நடக்காது. எதுல நடக்கும்? PS2ல தான் நடக்கும் வாட்டர் ஸ்பிளிட்டிங். ஓகே, photolysis of water takes place in PS2 தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா,
ஸோ நம்மளுக்கு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஏ வர்றதுக்கான சான்சஸில் இங்கே எடுத்து பார்த்துட்டாவே உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏ அது கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஸோ ஆப்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் மீதி ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துடலாம். ஓகே, and then wrong statement தான் பார்க்கணும். C4 is used C3 pathway of carbon dioxide fixation is main biosynthesis pathway. ஆமா, இது biosynthesis pathway தான் சொல்றோம். C4 plant used the C3 pathway of carbon dioxide. ஆமா, C4 plant C3 plant மாதிரி நடக்கும். எங்க நடக்கும்? mesophil cell and bundle site ரெண்டு இடத்துல நடக்கும். அந்த mesophil cells நடக்கிறது தான் C3 plantல நடக்கிற மாதிரி carbon dioxide fixation. So அந்த statement correct. In the C4 plants photorespiration does not occurs. C4 plantல photorespiration does not occurs னு கொடுத்திருக்காங்க பாருங்க. C4 plantல photorespiration நடக்கும். என்ன பண்ணும்? ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்னென்ன வேலைகள் செய்தோ அதெல்லாமே ஆக்சிஜன் எடுத்துட்டு செய்யற மாதிரி பண்ணும் பிளான்ட். அதுதான் photorespiration. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். C4 plant பண்ணும். ஓகேங்களா? and then C3 plants exhibit that crescent anatomy. இது வந்து இந்த கிரென்ஸ் அனாட்டமி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நைட் டைமிங்கில் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிட்டு, நைட் டைமில் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிட்டு டே டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் டே டைமில் க்ளோஸ் ஆகி நைட் டைமில் ஓப்பன் ஆகணும். அப்படி இருந்தால் தான் கிரென்ஸ் அனாட்டமின்னு பேர். அது C3 பிளான்ஸில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கா? இல்லை, அது மாதிரி கிடையாது. அது வந்து எப்படி இருக்கணும்? அது மாதிரி சக்குலன் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸில் தான் நடக்கும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ A and D இட் இஸ் ராங். இதை பார்த்துலாம் ஈல. ஓகேங்களா? ATP synthesis is a chloroplast occurs through that hemosmosis. ATP synthesis in chloroplast. chloroplastல ATP synthesis ஹீமோஸ்மோசிஸ்ல நடக்குதா? ஆமா, நடக்கும். அந்த ஹைட்ரஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து, ஓகேங்களா, உள்ளுக்குள்ள வந்து குளோரோபிளாஸ்ட்குள்ள வர்றது ஹெமியாஸ்மோசிஸ்ல தான் நடக்கும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A and D it is a wrong answer. ராங் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. And then 109, dear student, 109 match list 1 and 2. Okay, conjunctive tissue, Casparian cells, subsidiary cells, starch sheath. The conjunctive tissues between the xylem and phloem க்கு நடுவுல இருக்கும். Tissue between the xylem and phloem. A க்கு 3, அது படி பாத்தீங்கன்னா 2 and 3 ல ஏதோ ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. ரெண்டு ஆன்சரும் கிடையாது, 1 4 கிடையாது. Casparian strips, Casparian endodermal cells with the suberin deposition. இந்த Casparian strips தான் ஓகே எண்டோடர்மல் செல்ஸில் அந்த சுபரின் அப்படிங்கிற டெபாசிஷனில் இருக்கும். இது என்ன பண்ணும்? ப்ரிவென்ட் த ரீஎன்ட்ரி ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த xylem டு கார்டெக்ஸ். அப்படி அது கார்டெக்ஸ் டு xylத்துக்கு நேராக தான் வரும். எது வழியாக தான் வரும்? அந்த பேசை செல்ஸில் தான் வரும். பேசை செல்ஸ் இல்லாத மீதி செல்ஸ்லாம் காஸ்பாரின் செல்ஸ் சொல்கிறோம். அதுபடி சுபரின்ங்கிறது எண்டோடர்மல் செல்ஸ் வித் தட், ஓகேவா, காஸ்பாரின் செல்ஸ்ங்கிறது எண்டோடர்மல் செல் வித் சூப்பரின். Subsidiary cells, specialized cells in that God cells. God cells சுத்தி கவர் பண்ணியிருக்குதான் subsidiary cells or accessory cells அப்படின்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஓகேங்களா? and then starch sheath என்கிறது endodermal cells in rich in starch. அதான் starch sheath. அதுபடி answer 3 is the correct answer. and then match list 1 and 2. நிறைய மேட்ச் கேட்டுட்டே வராங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆன்சர்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுனால் எலிமினேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸி. ரெண்டு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 75% கண்டுபிடிச்சிடலாம். அதனால இதில் நல்லா நீங்கள் பார்க்கணும். மேட்ச்சில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். டியர் ஸ்டூடெண்ட், லிசன் ஹியர். ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்ங்கிறது BT காட்டன். ஏக்கு 2 தான் வரணும். ஏக்கு 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த 2 கிடையாது. ஒன்று 1ஆக இருக்கணும், இல்லை 3ஆக இருக்கணும். சரிங்களா? ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம் BT காட்டன். தெர்மோஸ்டேபிள் DNA பாலிமரேஸ்ங்கிறது தெர்மஸ் அக்வாட்டிஸ். அப்போ செகண்டுக்கு 3ங்கிறது மேக்ஸிமம் நெருங்கிட்ட ஆன்சரை. ஓகேங்களா? அடுத்து TI பிளாஸ்மிட். TI பிளாஸ்ங்கிறது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியம். Cக்கு 1. BBR322ங்கிறது 4. எக்ஸசீரியா கோலை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Heterophilous development in the responsible for environment is example of which of the following ஃபினாமினான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஹெட்ரோஃபில்லஸ் டெவலப்மெண்ட். ஹெட்ரோஃபில்லஸ்னா ரெண்டு வேற மாதிரி இருக்கும். டி டிஃபரன்சியேஷன் தான் இதுக்கு காரணம். என்விரான்மெண்ட் எக்ஸாமினேஷன் டி டிஃபரன்சியேஷன். இந்த ஹெட்ரோஃபில்லஸ்ங்கிறது என்னது? யங் ஸ்டேஜில் அதை வாட்டரில் இருக்குது அப்படின்னா பிளான்ட்டு வாட்டருக்கு கீழே ஒரு மாதிரி லீவ்ஸும் வாட்டருக்கு மேலே ஒரு மாதிரி லீவ்ஸும் இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஃபில்லஸ். ஹெட்ரோஃபில்லினா என்னது? யங் ஸ்டேஜில் லீஃப் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரும் மெச்சூர்ட் ஆகிறப்ப லீஃப் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரும் மாறுறது ஹெட்ரோஃபில்லி. ஹெட்ரோஃபில்லஸ்ங்கிறது வாட்டரில் பிளான்ட் இருக்குன்னா வாட்டருக்கு கீழே அண்டர் த வாட்டர் த லீஃப் இட் இஸ் வேரியஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அபோவ் த வாட்டர் த லீஃப் ஹேவ் வேரியஸ் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி இருந்துச்சுன்னா ஹெட்ரோஃபில்லஸ். அது டி டிஃபரன்சியேஷன் அப்படி தான் நடக்கணும். ஓகே, அதுதான் ஆன்சர் அதுக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் 112 ரெசிமோஸ் இன்ஃப்ளாரன்சஸ்.
ரெசிமோஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ளவர் born in the agrophytal section is the correct answer. இதான் 3 is the correct. மெயின் ஆக்ஸ் டெர்மினல் இந்த ஃப்ளவர்ங்கிறது சைமோஸோட கேரக்டர். growth இட்ஸ் a லிமிட்ங்கிறது சைமோஸோட கேரக்டர். ஃப்ளவர்ஸ் ஆர் சாலிட்டரிங்கிறது சைமோஸ் கேரக்டர். ரெசிமோஸோட கேரக்டர் ஃப்ளவர்ஸ் born in the agrophytal. agrophytalங்கிறது என்னது? மெச்சூர்டு ஃப்ளவர் அரேஞ்ச் இன் த பாட்டம், யங் ஃப்ளவர் அரேஞ்ச் இன் த டாப். அதுதான் agrophytal section. Okay, which of the following disorder is caused by that substitution of glutamic acid by valine at that 6th position of the beta globin chain and that hemoglobin molecule. ஓகேங்களா, இது ஜுவாலஜி பார்ட் தான். இதுக்கு ஆன்சர் வந்து சிக்கிள் செல் அனீமியா தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, சிக்கிள் செல் அனீமியா. மேட்ச் லிஸ்ட் 1 and 2. வழக்கமாக பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பாட்னிக் தனியாக 45 கொஸ்டின், ஜுவாலஜி தனியாக 45 கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் இயர்ல இருந்து 25ல இருந்து 2025ல இருந்து பாட்டனி ஜுவாலஜி கம்பைன் பண்ணி ஓகேங்களா அப்படி 90 கொஸ்டினாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா பசங்க வந்து என்னது பாட்னி நான் வந்துட்டே இருக்கு, திடீர்னு ஜுவாலஜி கொஸ்டின் வந்திருக்குன்னு பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்னது தான். ஓகே, மித்காய் தான் வரும்ட்டு. லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளேரோட்ராபிக், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் கலர் இன் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ். இதுவுமே உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதே ஜெனட்டிக்ஸ் நடத்துகிறப்ப ஷார்ட்கட்லாம் நிறையா சொன்னோம். ஓகேங்களா, அந்த பாக்ஸில் இதுவும் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுக்கங்கன்னு அப்பயே நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ் தான் இன்கம்ப்ளீட். கோடாமினன்ஸ், கோடாமினன்ஸ்ங்கிறது ஏபிஓ பிளட் குரூப், அதான் கோடாமினன்ஸ். ஓகேங்களா, அந்த ஏபி பிளட் குரூப் 2 குரூப் ஜாயின் பண்ணுறப்ப வித்தியாசமான பிளட் குரூப் ஜைகோட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு நிமோனிக்ஸ்லாம் சொன்னோம். பிளேரோட்ராபிக், பிளேரோட்ராபிக்ங்கிறது ஓகேங்களா ஃபீனல் கீட்டோனல் டிசீஸ் இன் ஹியூமன், அதுவும் ஜுவாலஜியோட பார்ட்டில் தான் வருது அந்த டிசீஸ். ஓகேங்களா, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஹியூமன் ஸ்கின் கலர், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஹியூமன் ஸ்கின் கலர். இதுவுமே உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் அப்படியே இந்த லைன் இருக்குது, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஹியூமன் ஸ்கின் கலர். ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. Okay, then next 115th question. Arrange the following and incorrect development sequence related to the microsporogenesis. மைக்ரோஸ்போரோஜெனிஸை பற்றி கரெக்டானது அந்த டெவலப்மெண்ட்டோட சீக்வன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் பாருங்கள் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அதான் மொதல் இருக்கணும். அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு அப்புறமேட்டு போலன் மதர் செல்ஸ் ஓகேவா அது ஃபார்ம் ஆகணும். அதுக்கடுத்து போலன் கிரெயின்ஸ் வரணும். ஓகேவா, அண்ட் தென் போலன் கிரெயின்ஸ் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகணும். ஸோ எப்படி இருக்கு BDCA, அதுபடி ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்ன சீக்வன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்ட் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். DNA ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி கரெக்டான சீக்வன்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, கரெக்டான சீக்வன்ஸ் கேட்குறாங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ABCDE அதே மாதிரி ABCDE தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு லெட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட எலிமினேட் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே எல்லா லெட்டருமே 5 லெட்டர்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். எது எலிமினேட் எடுத்தோன்னே படிக்காமல் எது எலிமினேட் பண்ண முடியாத லெவலுக்கான கொஸ்டின்ஸ் தான். Isolation of the DNA and its digestion by that restriction and endonuclease. Hybridization using that labeled VNTR prop. Okay, in the option. And the transforming that separate DNA fragment into the synthetic membrane. Detected the hybrids and DNA fragments by that autoradiography. Separation of the DNA fragments by that electrophoresis. Okay, இப்போ நம்மளுக்கு ஐசோலேஷன் தான் மொதல் பாயிண்ட். ஐசோலேஷன் ஆஃப் த DNA ஐசோலேஷன் பண்ணாதானே நம்மளுக்கு DNA ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து யார் வந்து அந்த குற்றவாளி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் தான் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் த DNA ஃபிராக்மெண்ட் பை த எலக்ட்ரோஃபோரஸ், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரோஃபோரஸ் ஜெல் ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ DNA மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரஸில் கோம் அது கிரியேட் பண்ணக்கூடிய வெல்லுக்கு பக்கத்திலே நின்றோம். ஓகேங்களா, அந்த DNA மாலிகுல் வந்து எது வெயிட் லெஸ், மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கோ, இட் இஸ் ரன் த்ரூ த ஜெல் வழியாக நல்லா ரன் ஆகிட்டு கடைசியாக வந்து நின்றுக்கும். அப்படி பார்த்தோம்னா அந்த ஆப்ஷனில் ஓகேவா செப்பரேஷன் ஆஃப் தட் பை த எலக்ட்ரோஃபோரஸ் செகண்ட் ஒன் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் த செப்பரேட் DNA ஃப்ராக்மெண்ட் இன்டு த சிந்தசிஸ் மெம்பரைன். அதுக்கப்புறமேட்டு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா, the DNA fragment into synthetic membrane, அது போயிட்டு அந்த ப்ராப்போட ஜாயின் பண்ணுறது. ஓகே, அண்ட் தென் ஹைப்ரிடைசேஷன் யூசிங் த லேபிள்டு, இந்த ப்ராப்போட ஜாயின் பண்ணுறோம்ல அந்த மெத்தட் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அந்த ப்ராப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இதில் வந்து DNA செக்மெண்ட்டில் அடினின் குவானின் தைமின் சைட்டோசின் இருக்கும். அடினின் ஆல்வேஸ் கம்பைன் வித் தைமின், குவானின் ஆல்வேஸ் கம்பைன் வித் சைட்டோசின். அது எதோட போய் ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஹைப்ரிடைசேஷன் மெத்தடில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறதை பார்த்துடலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஓகே
டிடெக்ஷன் ஆஃப் த ஹைபிரிடைசேஷன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை தட் ஆட்டோ ரேடியோகிராஃபி. அதுக்கப்புறம் ஆட்டோ ரேடியோகிராஃபியில் வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஆட்டோ ரேடியோகிராஃபியில் வச்சு பார்ப்போம். ஓகே, எத்திலியம் புரோமைடு யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ விசிபிளாக ஆரஞ்ச் அண்ட் கலரில் தெரியும். அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்தபடி ஆப்ஷனில் AECBD ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அண்ட் தென் 117 எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலர் ஜெனடிக் அண்ட் ஸ்பீசிஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் இஸ் கால்டு. ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோரேஷன் மாலிகுலர் ஜெனடிக் அண்ட் ஸ்பீசிஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கால்டு. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? பயோ மேக்னிஃபிகேஷன் கிடையாது, பயோ ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ரெமிடேஷனா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டை வச்சு என்வரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ், அதெல்லாம் கிடையாது. பயோ ப்ராஸ்பெண்டிங் இதுதான். ஓகே, இதுவும் நம்ம புக்கில் அப்படியே இருக்கு, பயோ ப்ராஸ்பெண்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, which of the following statement are true with reference to the sex determination in honeybees? ஓகேவா, ஜுவாலஜி क्वेश्चन தான். டைரக்டா ஆன்சரை பார்த்துக்கலாம். ஆன்சர் 3 ABDE is the correct answer. ஓகேங்களா, இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. 19 ஓகேவா, ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வென்ஸ் ஸ்டெப் ஈச் இன் தட் பாலிமரைசேஷன் செயின் ரியாக்ஷன். பாலிமரைசேஷன் செயின் ரியாக்ஷன்ல கரெக்ட் கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? டீநேச்சுரேஷன் நடக்கணும், அனலைடிங் நடக்கணும், அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் நடக்கணும். இந்த மூணுமே நடக்கணும். இந்த மூணுமே இதுதான் கரெக்டான ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 20th question 120 which of the following statements are correct with that respect of DNA separation, isolation and visualization? இது எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. DNA செப்பரேஷன், ஐசோலேஷன், விஷுவலைசேஷன் பார்க்க முடியாது. ஓகேங்களா, இதுபடி AB தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, AB வந்து கரெக்ட். The cutting of the DNA done by the molecular scissor. Okay, and then next one is B, the DNA fragment separate according to that size in that agrogel put on that electrophoresis. கட் பண்றது பயோமாலிகுலர் சிசர் தான், ரெக்சிஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு தான் கட் பண்ண போறோம். DNA fragment செப்பரேட் பண்றது according to the size தான். ஓகேவா, மாலிகுலர் வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா வெல்லுக்கு பக்கத்துல நின்றோம் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ்ல. மாலிகுலர் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா ரன் ஆகும். அது கரெக்ட் தான். செப்பரேஷன் ஆஃப் த DNA fragment can be seen without staining. Can be seen without staining கொடுத்துருக்காங்க பாருங்க. வித்தவுட் ஸ்டெய்னிங்லாம் பண்ண முடியாது. எத்திலியம் புரோமைடு கொடுத்தா மட்டும்தான் ஸ்டெய்னிங் பண்ணாதான் ஆரஞ்சு கலர்ல வரும். எக்ஸ்போசர் UV லைட்ல ஆரஞ்சு கலர் வரும். வித்தவுட்னு கொடுத்துட்டாங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The separation of the DNA fragment with that staining the ethylene bromide can be seen in the visible light. Visible lightல பண்ணக்கூடாது. UV rays, ultraviolet raysல தான் கொடுத்தாதான் ஆரஞ்சு கலர்ல விசிபிளா தெரியும். ஸோ இந்த விசிபிள் லைட்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் வித்தவுட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அதனால A and B இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட், 121 கொஸ்டின் நம்பர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொஸ்டின் கோட் நம்பர் 12ல தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் 12ல 121 கொஸ்டின். த மெயின் criteria used for the 5 kingdom classification proposed by R.H. Whittaker 1969 include எதெல்லாம். ஓகேங்களா, அந்த 5 kingdom classification எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லம், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், இதில் எதெல்லாம் அந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் அடங்கும்னு கேட்டிருக்காங்க. இதுவே ஓகேவா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் இதே கொஸ்டினை 1 இயர் கேட்ட கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பின்னாடி மார்க் ஆயிருக்கு. ஓகேங்களா, நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறப்ப சொல்லியிருக்கேன். இது வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு இது கொடுத்துருந்தாங்க, அதான் ஆன்சராக, அது கரெக்ட் கிடையாது, அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு. அப்புறம் ரெக்டிஃபைட் போட்டு புக்லாம் ரெக்டிஃபைட் ஆனோன்னு அந்த 11th புக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய நீட்டோட கொஸ்டின்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து 12th ஒரே கொஸ்டினாக போடுறப்ப ரெக்டிஃபைட் ஆயிருக்கு. ஸோ மெயின் criteria used for the 5 kingdom classification proposed by R.H. Whittaker. ஓகேங்களா, செல் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறார், பாடி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கார். ஓகேங்களா, பாடி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறார், சிங்கிள் செல் மல்டி செல் அதெல்லாம் இருக்குல்ல அதில். ஓகே, செல் ஸ்ட்ரக்சர்லையும் பண்ணியிருக்காங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லம், பிரசன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லம் வச்சுக்கிட்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணலை. ஓகேவா, அது வராது. அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் இது படி. ஓகேங்களா, ABD ஓகேங்களா, ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எது இல்லை? சி தான் இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லத்தை வச்சு பண்ணல. ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following is that triploid cell? ஓகேங்களா, டிப்ளாய்டு நம்மளுக்கு தெரியுது. டிப்ளாய்டு மீன் வாட்? 2n. ட்ரிப்ளாய்டு மீன் வாட்? 2n + 1. ஓகேங்களா, ட்ரிப்ளாய்டு செல் which one of the following is a triploid cell னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ளாய்டு செல் வந்து பிரைமரி எண்டோஸ்போம் செல்லு தான் ட்ரிப்ளாய்டு செல். ஓகேங்களா, பிரைமரி எண்டோஸ்போம் செல் தான்
3n in nature. Okay, 3n in nature. மீதெல்லாம் 2n. சென்ட்ரல் பாருங்க, சென்ட்ரல் செல்ஸ் இருக்கு. சென்ட்ரல் செல்ஸ்ங்கிறது போலார் நியூக்ளியஸ். ஓகேங்களா, ரெண்டு நியூக்ளியஸ் தனித்தனியாக இருக்குது. ஜைகோட் 2n. சினர்ஜெட்ஸ் ரெண்டு செல்ஸ் இருக்குது. ஹேப்ளாய்டா ரெண்டு ஹேப்ளாய்ட் செல்ஸ் இருக்குது. ஓகே, which of the following statement are correct with reference to packaging of DNA helix? DNA helix பேக்கேஜில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? ஹிஸ்டோன் ஆர் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் தட் யூனிட் ஆஃப் 8 molecular called histone actamer. ஆமா, ஹிஸ்டோன் ஆக்டமர்ல 8 இருக்கு. ஓகே, H1 HA1 அதுல 2, HB ஓகே அதுல 2, H3 H4ல 2 இருக்கு. அதனால 8 இருக்குது, கரெக்ட் தான். ஹிஸ்டோன்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பேஸ்டு புரோட்டீன். நெகட்டிவ்லி சார்ஜ்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, டிஎன்ஏ தான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஹிஸ்டோன்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அது ராங் ஆன்சர். ஓகே, அது ராங் ஆன்சர். பாசிட்டிவ்லி சார்ஜ் ராங் ஆன்சர். ஹிஸ்டோன் ஆர் ரிச் இன் தட் பேசிக் அமினோ ஆசிட்ஸ். பேசிக் அமினோ ஆசிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிடியஸ், லைசின், அர்ஜினின். இந்த கொஸ்டினை ஏற்கனவே பழைய வெர்ஷன், ஓகே பழைய புக்கு தான், அப்போ எடிட் போட்டு இந்த கொஸ்டினை எடுத்துட்டாங்க. அதில் இதே கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஆனால் புக்கில் லைனே கிடையாது. என்னது பேசிக் அமினோ ஆசிட். ஆனால் இதுவே பேசிக் அமினோ ஆசிட்ஸ் வந்து சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது தெளிவாக. லைசின் அர்ஜினின் இஸ் த கரெக்ட். அதான் வந்து பேசிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, and the positively charged DNA is wrapped around the histone actamer to form the nucleosome. பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது என்னது? ஹிஸ்டோன் புரோட்டீன் தான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு. ஓகேங்களா, த பேக்கேஜிங் ஆஃப் த குரோமாட்டிட் அட் த ஹையர் லெவல் ரெக்வயர் தட் அடிஷனல் ஆஃப் தட் சைட் ஆஃப் புரோட்டீன் கால்ட் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ACE இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ACE. டியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுத்தது தப்பு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, என்ன தப்புங்கிறத கொஞ்சம் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தட் சிட் கன்சர்வேஷன் மெத்தட்? அதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன் மெத்தட்? இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன் மெத்தடில் எது அப்படின்னு கேட்குறாங்க. சேக்ரட் க்ரூவ்ஸ். ஓகேவா, இந்த புனித தோப்புகள், அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இந்த கோயில் காடுகள்னு சொல்கிறோம்ல, அதான் ஆன்சர். ஓகேங்களா, and then next question 125. in that lacobron the Z gene codes for. Z gene எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஜியா அப்படிங்கிறது லாஸ்ட்ல 3 இது இருந்துல, ZAE அப்படிங்கிறதுல. ஓகே, ஜியா ஜீன்ல Z என்ன கோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. Z என்ன கோட் பண்ணுது? டிரான்ஸ் அசிலேட்டட் கோட் பண்ணுது. அதான் கரெக்டான ஆன்சர் லேக்கோப்ரான்ல. ஓகேங்களா, மேட்ச் லிஸ்ட் 1 and 2 நிறைய மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. T4 240. 240 என்னது? 240 3A 3AG கைனட்டின் ABA இதெல்லாமே வந்து growth hormones regulatorsல வருது. ஓகேங்களா, 24D 24Dங்கிறது herbicides. ஓகேவா, ட்ரைக்ளோரோ ட்ரைஃபீனைல் அப்படின்னு வருது தெரியுங்களா, அது அந்த இது வந்து ஹெர்பிசைட்ஸாக தான் யூஸ் ஆகும். GA3ங்கிறது பிரிவிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறது. ஓகேவா, மேல்டிங் ப்ராசஸ் பண்ணும் ஜிப்ரலிக் ஆசிட், அதான் அங்கே கொடுத்துருக்கு. GA3 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அதனால அதை கொடுத்துட்டு பேவரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கைனட்டின். கைனட்டின்ங்கிறது நியூட்ரிஷன் மெட்டபாலிசத்தில் கைனட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் மெட்டபாலிசத்தில் கைனட்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, இதில் வந்து இந்த கோகனட்டில் வந்து அதில் தான் ஃபர்ஸ்ட் கோகனட்டில் வந்து கைனட்டின் அப்சார்ப் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம். அந்த கைனட்டின் அந்த கோகனட்லேருந்து எண்டோஸ்மம், லிக்விட் எண்டோஸ்மம், இட் இஸ் யூஸ் ஆஸ் அ நியூட்ரிஷன் மீடியம் ஃபார் தட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் த ஓல்டன் டேஸ். அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின். ABA. ஓகே, ABAங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறது, அப்சசிக் ஆசிட். இட் இஸ் ஸ்டிமுலேட் தட் ஸ்டொமேட்டல் க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதனால அது ஆப்ஷன். இதுபடி தேர்ட் ஆப்ஷன் ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷனில் கரெக்டான சீக்வன்ஸை கேட்குறாங்க. பாருங்க, சீக்வன்ஸ் கேட்குறாங்க. பார்த்தோன்னா பெருசாக கொஸ்டின் இருக்குன்னு பார்க்க வேணாம், சிம்பிள் தான். ஐசோலேஷன் நேக்கட் ப்ரோட்டீன் ஐசோலேஷன் பண்ணுறது. அண்ட் தென் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிடேஷன் கரெக்ட் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. டைஜஷன் ஆஃப் செல் வால், ஃபர்ஸ்ட் டைஜஷன் ஆஃப் செல் வால் கொடுத்துருக்காங்க. ஐசோலேஷன் ஆஃப் த நேக்டு ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் கெட் த ஹைப்ரிடேஷன் புரோட்டோபிளாஸ்ட். அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் த சிங்கிள் செல் from the 2 different varieties of the plants, growing of hybrid protoplasm from that new plants. இதில் isolation of the single cell from the 2 different plants. A and B அந்த ரெண்டு தனித்தனி பிளான்ட்ல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட் தனித்தனியாக எடுத்து வைக்கணும், அதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அடுத்தது
டைஜஷன் ஆஃப் த செல் வால், அதுக்கப்புறமேட்டு அதை டைஜஷன் பண்ணணும். அந்த செல் ஃப்ரம் த 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு டைஜஷன் பண்ணாதான் புரோட்டோபிளாஸ்ட் வெளியில வரும். அப்போ டைஜஷன் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது ஐசோலேஷன் ஆஃப் தட் புரோட்டோபிளாஸ்ட் தனியாக பிரித்து எடுத்துடுறோம், மூணாவது. ஓகேங்களா, அண்ட் தென் ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் டு தட் ஹைபிரிட் ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் ஜாயின் பண்ணுறோம், அது ஃபோர்த் ஒன். அண்ட் தென் க்ரோயிங் ஹைபிரிட் புரோட்டோபிளாஸ்ட் ஃப்ரம் தட் எனி நியூ பிளான்ட், அந்த ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ் பண்ணி அது கல்ச்சர் மீடியத்தில் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இட் வில் ப்ரொடியூஸ் அ நியூ பிளான்ட், அது லாஸ்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 2C58H98O6 ஓகே ப்ளஸ் 145O2 எதை கொடுத்துருக்குறாங்க? ரெஸ்பிரேட்டரி கோஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்னது? ரொம்ப ஷார்ட்கட். நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கார்பன் டை ஆக்சைடு மேலேயும் ஆக்சிஜன் கீழேயும். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கன்சியூம் த ஆக்சிஜன், அதான் விஷயம். ஓகே, பெரிய நம்பர் மேலேயும் சின்ன நம்பர் கீழேயும் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம டிவைட் பண்ண முடியும். 10/2 போட்டோம்னா டிவைட் பண்ணலாம். 10/50 48 போட்டோம்னா டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல. இது மாதிரி நிமோனிக்ஸ் நாமும் வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேஷன் கோஷன் சொல்லியிருக்கிறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு மேலே கீழே ஆக்சிஜன். இப்போ கார்பன் டை ஆக்சைடா, ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு மேலேயும் கீழே ஆக்சிஜன் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே இருக்குது 102 டிவைட் பை 145 அப்படின்னு வச்சிங்கன்னா லெஸ் தென் 102 டிவைட் பை 145 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா லெஸ் தென் 0.5 இஸ் த ஆன்சர். ஓகே, நீங்கள் சம் செஞ்சு பார்த்து போடலாம். ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்தாவே தெரியுது 145 கீழே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப 0.5 கீழே தான் வரும். ஓகே, சின்ஸ் த ஆர்கானிக் அண்ட் diversification of the life on that earth, there have been the 5 episodes of the mass extension of species. How that 6 extension with that progress difference from that previous episodes. Okay, இது zoology question. Option 2 is the correct answer. The presence of species extension rate that 100 to the 1000 times water than the pre-human times. Okay, that is the answer. Match the list and 1 and 2. Trypsin, morphine and concaveline and collagen. ஓகே, இதுவுமே வந்து உங்களுக்கு பியூர் ஜுவாலஜி கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1க்கு 3 என்சைம். ட்ரிப்சின்ங்கிறது என்சைம்ங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மார்ஃபின், ஓகேவா, பாட்னி கலந்து தான் வந்திருக்கு. மார்ஃபின் 4ல ஆல்கலாய்டுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை கண்டுபிடிச்சாவே ஆப்ஷன் வந்துட்டோம் நெருங்கி. ஓகே, கான்காவலின் ஏ அப்படிங்கிறது 2, லெசிட்டின் அண்ட் டி கொலாஜன் அப்படிங்கிறது இன்டர் செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் கொலாஜன். ஓகே, ஸோ பாட்னி மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு, நாட் ஒன்லி த பியூர் ஜுவாலஜி. Which of the following statement is not true about that universal rule of binomial nomenclature? Not true கேட்டிருக்கிறாங்க. binomial nomenclatureல எது வந்து உண்மை இல்லை? Both words in the biological name were that handwritten or separately underlined or that printed in the italic. ஓகேவா, ஆமாம், எப்போ எழுதினாலும் தனித்தனியாக எழுதணும், இட்டாலிக் ஃபேண்டில் எழுதணும், ஸ்லாண்டிங்காக எழுதணும். நம்ம எழுதினாவே ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, அது வேற விஷயம். ஸ்லாண்டிங்காக எழுதி தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணுறதுங்கிறது கரெக்டு. இல்லைன்னா இட்டாலிக் ஃபாண்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இட்டாலிக் ஃபேண்டுங்கிறது தான் ஸ்லாண்டிங்கில் இருக்குது. த ஸ்பெசிஃபிக் எபித்திக் இன் தட் பயாலஜிக்கல் நேம் ஸ்டார்ட் வித் த ஸ்மால் லெட்டர். ஓகேவா, இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, ஸ்பீசிஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஜீனஸ் ஃபர்ஸ்ட் நேம் தானே கேபிட்டலில் இருக்கணும். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் தட் biological name represent that specific epithet. Okay, while that second component is that genus name. First name தான் genus, second name தான் species. தலைகளா கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. biological name or generally in the Latin language தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா லாட்டின் லாங்குவேஜ் அழிஞ்சிருச்சு. ஓகேவா, அதனால அந்த லாங்குவேஜில் கொடுத்தாதான் பேர்லாம் வித்தியாசப்படாது. மருகுதல்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வார்த்தை வேறு விதமாக மருகி போயிடும் அப்படின்வாங்க, வேறு விதமாக மாறும். இதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா இது அழிஞ்சிருச்சு. அதனால் அந்த லாங்குவேஜை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜ். ஓகே, தென் 132 the enzyme required for the carboxylation in that Galvin cycle is. enzyme required தேவைப்படுது எதுக்கு? கார்பாக்சிலேஷன் இந்த கேல்வின் சைக்கிளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கேல்வின் சைக்கிள்ங்கிறது என்னது? கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, மிக்ஸ்டு கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகணும் RUBPல. அப்போ RUBP கார்பாக்சிலேஸ் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். RUBP கார்பாக்சிலேஸ், ஓகே, ஆக்சினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருந்தால் பண்ணலாம். PEP கார்பாக்சிலேஸ் எங்கே பண்ணணும்? ஓகே, PEP கார்பாக்சிலேஸ் எங்கே? C4 சைக்கிளில் பண்ணும். ஓகேங்களா, C4 சைக்கிளில் தான் பண்ணும். ஓகே, C3 சைக்கிளில் கேல்வின் சைக்கிள்ங்கிறது இந்த C3 சைக்கிளில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
அந்த C3 சைக்கிள் REBP கார்பாக்சிலேஸ் தான் ரெஸ்பான்சிபிள், கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணக்கூடிய என்சைம். ஓகேவா, இதெல்லாம் கிடையாது, ஹெக்ஸோகைனஸ் கிடையாது. ஓகேங்களா, அந்த தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் தட் கரெக்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா? சொலனேசி ஃபேமிலி. இந்த சொலனேசி ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னது? எபிபெட்டலஸ் ஸ்டேமன். ஓகேவா, அந்த ஸ்டேமனுக்கும் ஆந்தருக்கும் கொரலாக்கும் நடுவில் ஒரு ஆர்ச் மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதான் இருக்கும், பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஓகேவா ஃபார்முலா கேட்டிருக்காங்க சொலனேசியில். சொலனேசி ஃபார்முலா இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதுல தான் வரப்போகுது ஆன்சர். ஓகேங்களா, ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல். ஓகே, அண்ட் கேலிக்ஸ் இட் இஸ் 5 யுனைடெட் தான், கேமோ செப்பல்லஸ். ஓகேவா, அண்டு கேமோ பெட்டலஸ், பெட்டல்ஸ் இட் இஸ் 5 தான், யுனைடெட். ஆந்தர் 5 தான். ஓகேவா, அண்ட் தென் சுப்பீரியர் ஓவரி கரெக்ட் தான். ஸோ இதுபடி option A is the correct answer. Option A, 1 is the correct answer. Okay, which one of the following types of pollination bring genetically different types of pollen grains to the stigma? Okay, which one of the following types of pollination brings genetically different types of the pollen grains to the stigma? ஒரு ஸ்டிக்மால வேற ஒரு பிளான்ட்டோட pollen grains வந்து விழுந்தால், ஓகேவா, வேற ஒரு பிளான்ட்ஸ்ல இருந்து போலன் கிரைன்ஸ் வந்து விழுகிறப்ப அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜீனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்ல இருந்து போலன் கிரைன்ஸ் அனதர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அது ஜீனோகேமின்னு பேர். கைட்டினோகேமினா ஒரே பிளான்ட்ல, ஓகேங்களா, போலன் கிரைன்ஸ் அதே பிளான்ட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஃப்ளவரோட ஸ்டிக்மால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது அது கைட்டினோகேமி. ஆட்டோகேமிங்கிறது செல்ஃப் பாலினேஷன், இதே ஃபர்ஸ்ட் தான். கைட்டினோகேமி தான் ஆட்டோகேமி மாதிரி. ஓகேவா, கிளீஸ்ட்ரோகேமஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு ஃப்ளவர்ல நடக்கிறது. ஓகே, க்ளோஸ்டு ஃப்ளவரில் நடக்கிறது, இதுவும் செல்ஃப் பாலினேஷன் தான். ஸோ டிஃப்ரெண்ட்னு கொடுத்துட்டாவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் வேற ஒரு பிளான்ட்ல கொண்டு போய் விழுவ போகுதுனாவே அது என்னன்னு அர்த்தம்? ஜீனோகேமி தான் ஆன்சர். ஓகேங்களா, இட் இஸ் லீட்ஸ் டு த கிராஸ் பாலினேஷன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு லிஸ்ட் பாருங்க, லிஸ்ட் 1 and 2, த ப்ராசஸ் அண்ட் லொகேஷன். கிளைகாலைசிஸ் கொடுத்துருக்காங்க, ETC, இது வந்து பிசியாலஜி கொஸ்டின். அக்குமுலேஷன் ஆஃப் த புரோட்டான், கிரப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. கிளைகாலைசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. கிளைகாலைசிஸ் என்ன? கிளைகாலைசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் நடக்கும். ஆமா, சைட்டோபிளாசம் தான் நடக்கும். அது ஓகே. ETS, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல நடக்கக்கூடியது. அடுத்து சி, அக்குமுலேஷன் ஆஃப் புரோட்டான். புரோட்டான் அக்குமுலேஷன் எங்க நடக்கும்? இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல தான் புரோட்டானோட அக்குமுலேஷன் நடக்கும். புரோட்டானோட அக்குமுலேஷன் அங்கே தான் நடக்கும், இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல தான் நடக்கும். கிரப் சைக்கிள், கிரப் சைக்கிள்ல வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கிறதா கிரப் சைக்கிள். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இன்சர்ட் ஆஃப் த ஃபாரின் DNA, இன்சர்ட் ஆஃப் த ஃபாரின் DNA அட் BAM1 site in a E. coli cloning vector BBR 322. Result is a loss of antibiotic resistant towards. ஓகேங்களா, நல்லா கவனிக்க. இன்சர்ட் பண்றோம் ஃபாரின் DNA, ஏற்கனவே BBR 322 இருக்கு. ஓகேவா, அதில் BAMH1 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல ஒரு புது ஃபாரின் டிஎன்ஏவை என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணுறப்ப ரிசல்ட் லாஸ்ட் ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டண்ட்டை இழந்துருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே ஆன்டிபயாட்டிக் இருக்கணும், ஓகேங்களா, அது இழந்து போகுது அப்படின்னு அர்த்தம். அதுபடி ஆன்டிபயாட்டிக், ஓகேவா, BAM1 ஒரு ஃபாரின் ஜீன் வந்து என்டர் ஆகிறப்ப எதில் நடக்கும்னா டெட்ராசைக்ளின்ல நடக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா, இன்செர்ட் நடக்கிறனால. ஸோ ஆப்ஷன் 3 is the correct answer. Dear student, 136, insertion of the foreign DNA at BAM1 site in that E. coli cloning vector BBR 322 result in that loss of antibiotic result towards BAM1ல நடக்கிறப்ப, ஓகேங்களா, BAM1 நல்லா கவனிக்கணும். ஆமாம், அதுதான் கொஸ்டின். BAM1ல நடக்கிறப்ப டெட்ராசைக்ளின் தான். BAM1னா டெட்ராசைக்ளின்ல தான் நடக்கும். BBR 322ல BAM1ங்கிற இடத்துல இன்செர்ஷன் நடந்துச்சுன்னா அது டெட்ராசைக்ளின் தான், ஓகேவா, லாஸ் பண்ணும். சரிங்களா. அண்ட் த 6 mutation codes of beta globin gene cast the polymerization of the hemoglobin and change that in RBC shape. ஓகேவா, 6 mutagen codes வந்து பீட்டா குளோபின் ஜீன்ல, ஓகே, பாலிமரைசேஷன் நடந்துச்சுன்னா, ஓகே, சேஞ்ச் தட் RBC ரெட் கார்பல் செல் ஷேப் வந்து மாறும். ஓகேங்களா, அது எதில் நடக்குது? GUGல தான் நடக்கும். அப்படி நடந்தால் தான் சேஞ்ச் இன் தட் RBC ஷேப் நடக்கும். ஓகேங்களா, அந்த பீட்டா குளோபின் அங்கே தான். இந்த பீட்டா குளோபின்ங்கிறது எங்கே இருக்குது? அந்த
ஆர்சிபி இருக்குது தெரியுங்களா, ரெட் கார்பல் செல்ஸ்க்கு மேலே அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அந்த மெயின்டைன் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணக்கூடிய கோடான்ஸ் வந்து இந்த கோடான் தான். ஓகே, இது ஜுவாலஜி பார்ட் அது. ஓகே, 138 சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் GIFT டு ஓவர்கம் த இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டியில் கேட்குறாங்க. இது வந்து ஒரு பியூர் ஜுவாலஜி கொஸ்டின். இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் தட் ஓவம் கலெக்ஷன் ஃப்ரம் எ டோனர் இன் டு த fallopian tube of another female who cannot produce the ovum but can provide suitable environment for the fertilization and development. That is the answer. This is zoology question. Okay, which of the following is an appropriate example of sexual detect? Okay, இதில் வந்து sexual detect இதில் வந்து appropriated example கேட்டிருக்கிறாங்க. இதில் ovaries and that பம்பிளிஸ் இதுதான் வந்து இதுதான் எக்ஸாம்பிள். இந்த ஓப்ரீஸ்ங்கிறது இந்த பாட்னியில் வருது. ஓகேங்களா, அந்த வந்து ஒரு வேம்ப்ஸ் மாதிரி ஒரு பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், ஒரு பூச்சி. அது வந்து இட் இஸ் ஆக்ட் ஆஸ் தட் ஃபீமேல் மாதிரி இருக்கும். அதனால் மேல் வந்து காப்புலேஷன் நடக்கிறதுக்காக அந்த செக்ஷுவல் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் பாலினேஷன் நடக்கிறதுக்காக இந்த ஓப்ரீஸ் வந்து அங்கே யூஸ் ஆகும். நம்ம பாட்னிலையும் இருக்குது, ஜுவாலஜிலையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. பம்பிளி பி. And then 40th question, 140, evolution of human apparatus parallel to that progressive development of the brain and then the language skill and such as development of the individual species is the sequence of that appearances. Okay, இதுக்கு option 2 is the correct answer. இது ஜுவாலஜி பார்ட். ஓகேங்களா, மேத்ஸ் that 1 and 2, embryo genetic development at the various month of the pregnancy. இதுவும் ஜுவாலஜியோட கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டியர் ஸ்டூடெண்ட், 142 கொஸ்டின் நம்பர். A group of research produced some fish like animal and upon investigation in the following character were observed. ஜுவாலஜி கொஸ்டின். ஓகேங்களா, ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். டெட்ரோமைசோன் ஸ்பீசிஸ். ஓகே, spermatozoa undergoes a serial of the cell division to produce sperms. Select the correct statement of the following. இதுவும் ஜுவாலஜி பார்ட். ஆப்ஷன் 1 C and E, that is the correct statement. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொஸ்டின் சீரியல் நம்பர் 12ல் பார்த்துட்டு இருக்கிறோம். வேற எந்த கொஸ்டின் சீரியலுமே ஃபாலோ பண்ணிடாதீங்க. 144, what is the probability of having children with O blood group where the both mother and father or heterozygous for A and B blood group? ஓகேங்களா, அது கொஸ்டினில் என்ன வரும் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 25% is the answer. 145, arrange the following events occurs in that retain antigens mechanism for that correct order. கரெக்டான ஆர்டரை கேட்குறாங்க. கரெக்டான ஆர்டர் ஃபோர்த் ஆப்ஷன் CEDBA. இதுவும் ஜுவாலஜி பார்ட் கொஸ்டின். ஓகேங்களா, மேட்ச் லிஸ்ட் 1 and 2 நிறைய மேட்ச் வந்துருச்சு பாருங்க. ரெஸ்பிரேட்டரி வால்யூம், கெப்பாசிட்டி ஆஃப் மில்லி லிட்டர். ஓகேங்களா, இதில் ERV, VR, IV, IRV, TV இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டியை மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப ஆப்ஷன் 3 1க்கு 3, B 4, C 1, D 2 is the answer. Match 1 and 2, progesterone and then multiloid 137, diamorphism and selene. இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இது மேட்ச் தட் தான். ஓகேங்களா, 1க்கு 3, Bக்கு 4, Cக்கு 1, Dக்கு 2. இட் இஸ் த ஜுவாலஜி கொஸ்டின். நான் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல் ஃபவுண்ட் இன் போத் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர். ஓகேங்களா, நான் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனில் வந்து ப்ரோகேரியோட்டிக்கில் இருக்கணும், யூகேரியோட்டிக்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மெம்பரைனால் பவுண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் மெம்பரைன். ரிபோசோம் இஸ் த ஆன்சர். சென்ட்ரோசோம்ங்கிறது சிங்கிள் லேயர், லைசோசோம்ங்கிறது சிங்கிள் லேயர், மைட்டோகாண்ட்ரியாங்கிறது 2 லேயர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது செல் பயாலஜியில் கேட்டிருக்கிறாங்க. ecological pyramids represent the relationship between the organism at a different trophic level and they are generally inverted for. Okay, generally invertedல இருக்கணும். invertedல இருக்கிறது எது அப்படின்னா pyramid of the biomass தான் invertedல இருக்கும். ஓகேங்களா, the flightless the bird with the 4 limbs modified as that
pedal like structure which is a swimming is known as, okay, actinodites. The zoology question adum. 151 match the list 1 and 2 bioactive molecules and importance. Biomolecule active வந்து streptokinase, statins, lipase, cyclosporin A. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரெப்டோகைனஸ் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் கிளாட்ஸ் ஃப்ரம் தட் பிளட் வெசல்ஸ், அதான் கரெக்ட். ஓகே, ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிறது பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட். அண்ட் லிப்பேஸ் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன் தான் லிப்பேஸ். கொழுப்பெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, NaOH வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லிப்பேஸ் வந்து டிட்டர்ஜென்ட்டாக மாறும். ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் சைக்ளோஸ்போரின் ஏ immunosuppressive agent, that is the answer. Okay, 151. Okay, first answer. Choose the correct statement regarding the cell organelle and their inclusions. Okay வா, cell organelle and then inclusions கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, the endomembrane system include the Golgi complex, endoplasmic reticulum and mitochondria. எண்டோமெம்ப்ரைன் சிஸ்டமானு கேட்டிருக்கிறாங்க. எண்டோமெம்ப்ரைன் சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹேஸ் பியர் த ரிபோசோம் ஆன் இட் சர்ஃபேஸ். ஆமாம் இருக்கும். ஓகேங்களா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக்ல வந்து ரிபோசம் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். கரெக்ட் தான். போத் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்மிக் ஹேவ் த சர்க்குலர் டிஎன்ஏ. சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்குமா? ஆமாம், சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் சிங்கிளா டபுளா அப்படிங்கிறதா வித்தியாசமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மீதியெல்லாம் ஓகேங்களா சர்க்குலர் தான் இருக்கும் போத் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிக்ஸை பொறுத்த முடிக்க. A network of the microtubules, microfilaments and intermediate filaments presents in that cytoplasm called cytoskeleton. இந்த இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மைட்டோகாண்ட்ரியா இஸ் a single membrane bounded structure, double membrane bounded structure, அதனால் அதுவும் தப்பு. ஸோ A and E it is a wrong, மீதி எல்லாமே கரெக்ட். 153 select the set of fishes which belongs to the class. ஓகேங்களா, அது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 flying fish, angel fish and fighting fish, that is the fish belongs to the class ஆஸ்ட்ரிச்சஸ் அப்படிங்கிறதுல கேட்டிருக்கிறாங்க. அது வந்து ஜுவாலஜி கொஸ்டின். 154 a population of the grasshopper species and the chromosomal number of that some membrane in 23 and then some other membranes possess 24 chromosome, and the 23 and 24 chromosome bearing membranes is the species is called male and female. இதுதான் ஓகேவா, அதுதான் 23 and 24 குரோமோசோம்ஸ்க்கு காரணம். ஓகேவா, இது வந்து கிராஸ்ஹோப்பர் ஸ்பீசிஸில் இருக்கிறது. And 155 WBC, okay, WBC counts of the person's blood sample is 8000 cu, okay, millimicrons. How many eosinophils and then lymphocytes would be the same blood sample approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜுவாலஜி பார்ட் கொஸ்டின். 160 to 240, okay, and then 1600 to 2000, இதுதான் அதோட ஆன்சர். 156 the toxin protein isolate from the bacillus thuringiensis. Okay, the toxins protein நம்மளுக்கு தெரியும், cry protein நம்ம சொல்லுவோம்ல, அது isolate from the bacillus thuringiensisல இருந்து isolate பண்ணிட்டோம். Code for which of the following gene would control that cotton blowworms, அந்த காட்டன்ல அந்த blowworms கடிச்சு சாப்பிடும். and corn borer, அந்த தொலை போட்டுட்டு போகும் கார்ன்ல. ஓகேவா, இதெல்லாம் வந்து எதில் அப்படின்னா cry gene. cryங்கிறது அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன். ஓகேவா, டாக்ஸிக் ப்ரோட்டீனில் எதுலன்னு கேட்குங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் ஓகேவா ப்ளோவார்ம் கொடுத்துருக்காங்க காட்டனில் அண்டு கார்னில் கொடுத்துருக்காங்க. க்ரைஜீன் IAC அண்டு க்ரைஜீன் 2AB இதான் ரெஸ்பான்சிபிள். இது ரெண்டும் தான் டாக்ஸிக். ஓகேங்களா, லிஸ்ட் அவுட் லிஸ்ட் பாருங்கள். நிக்கோட்டின், மார்ஃபின், ஹெரோயின் அண்டு கொக்கைன். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேவா கொக்கைன், இந்த மார்ஃபின் இது எல்லாமே ட்ரக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அது எங்கேருந்து எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிக்கோட்டினோட எஃபெக்ட் ஸ்டிமுலேட் தட் adrenal gland and release that catecholamines in that blood circulation. அதில் போய் இந்த நிக்கோட்டினா டொபாக்கோலேருந்து வரக்கூடிய நிக்கோட்டின் அதில் போய் பிளட்டில் சர்க்குலேஷனில் மிக்ஸ் ஆகுறது. அண்ட் மார்ஃபின் எஃபெக்ட் தட் ஸ்டீடேட்டிவ் அண்டு பெயின் கில்லர். ஓகேவா, ஸ்டீடேட்டிவ் அண்டு பெயின் கில்லர். பெயின்னா நம்ம அடியெல்லாம் பட்டுச்சுன்னா மறக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டோஸ் தான் மார்ஃபின் அப்படிங்கிறது. அதெல்லாம் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. அது எக்ஸ்ட்ரா நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப அது ட்ரக்காக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஹெராயின்ஸுங்கிறது ஏ டிப்ரெஷன் அண்ட் ஸ்லோ டவுன் தட் பாடி ஃபங்க்ஷன், இது ஹெராயின் பண்ணுறது.
கொக்கைன்கிறது கேஸ் தட் சென்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தட் எனர்ஜி. ஓகேவா, இன்க்ரீஸ் எப்போரியா அண்ட் இன்க்ரீஸ் எனர்ஜி. இது வந்து கொக்கைன் வந்து லைட்டாக எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிக லெவலுக்கு போணுச்சுன்னு வச்சிங்களேன், அது அதுக்கப்புறமேட்டு பாடியில் ரொம்ப பிளட் சர்க்குலேஷனில் மிக்ஸ் ஆனால் அது வந்து ஹாலோஜெனிக் ஏஜென்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, அது ஒரு போதைப் பொருளாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேட்ச் டெட்டனை, ஆர்த்திட்டிஸ் அண்ட் மைத்தினியா கிராவிஸ் அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிறது எல்லாமே ஜுவாலஜிக்கல் வேர்டு தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படிங்கிறத. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ 1க்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. Which animal to haploid cell divide mitotically to produce that gametes? Which animal do haploid cells, haploidங்கிறது any nature, divide mitotically, mitotically divide, mitoticனா அந்த கவுண்டிங் நம்பர் அதே கவுண்டிங் நம்பராக இன்னொரு செல்லாக மாடிஃபைட் ஆகிறது, டிவைட் ஆகிறதா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ரிடக்ஷன் கிடையாது, அது மியாசிஸ். மைட்டாட்டிக் செல் டு ப்ரொடியூஸ் அ கேமெட் அப்படிங்கிறது. ஹாப்ளாய்டு செல்ஸ் என்னன்னா மேல் ஹனி பீஸ். ஓகேவா, அது வந்து எப்படி இருக்கும், அந்த ஹாப்ளாய்டு செல்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இன் ஹியூமன் ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ், அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். கரெக்ட் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. கரெக்ட் ஆர்டர் வந்து CBEAD is the correct order of that respiration. Okay, 161, arrange the following cells layer structures around the female gametes from outer to the inner side. Okay va, cell layer female gametsல outer to the inner layerல எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 3 DBAC. ஓகே, இதுவும் ஒரு பியூர் ஜுவாலஜி கொஸ்டின் தான். The human protein named alpha 1 antitrypsin obtained from the transgenic animal is used for the treatment of, எதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எம்பைசீமாங்கிறது தான் அதோட ஆன்சர் 162க்கு. 163, select the correct statement regarding the cell membrane in the eukaryotic. செல் மெம்பரைன் இந்த யூகேரியோட்டிக் செல்லில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது என்னது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ACE, இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மீது எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா, ஏ மெம்பரைன் ஆஃப் த ஹியூமன் RBC has approximate 52 proteins. ஓகே, C extension of the plasma membrane into the cell of the mesosome. And then E glycocalyx is the presence on the outer surface of the plasma membrane. இந்த மூணும் தான். ஓகேங்களா, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மீதி எல்லாம் தப்பான. 164, male frog can be distinguished from that female frog due to the presence of அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வோக்கல் சாக் இருக்கும். ஓகேங்களா, அந்த அதில் தான் வந்து சவுண்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுனால தான் காப்புலேஷன் நடக்கும். அதனால அது டிஃப்ரென்சியேஷன் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்கும். அண்ட் தென் டி, ஓகே, காப்புலேட்டரி பேட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் தட் 4 limb. அந்த ஃபர்ஸ்ட் லிம்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த பேட் மாதிரி இருக்கும். அது வந்து காப்புலேஷன் டைமிங்கில் அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் அ 2, இட் இஸ் ரைட் ஆன்சர் பி அண்ட் டி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோட் நம்பர் 12 கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ, மறந்துடாதீங்க. 165, which of the following equation depicts that virtual pair logistic population growth? இதோட வந்து டைரக்டாவே கேட்டாங்க இந்த கொஸ்டின். ஓகே, இந்த டைரக்டாவே இந்த ஃபார்முலா கேட்டாச்சு. இது அப்படியே NCERT புக்ல இருக்கு. dn divided by dt equal to rn. ஓகே, in the bracket, within a bracket k plus n divided by k அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, டைரக்டாவே கேட்டாச்சு. 166, which choose that correct statement regarding the frogs anatomy. frog anatomy-ல கரெக்ட்னானத கேட்டிருக்காங்க. ஓகே, ABC இந்த மூணு தான் கரெக்ட். ஓகே, hepatic portal system in the species venous, connection between the liver and intestine, and then there are the 12 pairs of carinal rivers arise from that brain. And then third one, okay, see the uterus and oviduct open the separately in the cloaca, and then female frogs is the correct answer. So option 3 is the correct. 167, select the incorrect statement reference that RH group. RH group ஓட incorrect statement கேட்டிருக்காங்க. option 1A and D தான் incorrect statement. மீதி எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, A and E. Okay, 168, which of the following statement are correct reference in the human endoskeleton? Human endoskeleton
கரெக்டானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பி அண்ட் இ. த ஜாயின் பிட்வீன் த டூ அட்ஜசன்ட் வெர்டிபிரேட்ஸ் இஸ் தட் கேட்ரலைசஸ் ஜாயின்ஸ். கேட்ரலைசஸ் ஜாயின்ஸ்னா அந்த கேட்ரேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் தென் தட் ஆப்டிக்கல் போன்ஸ் அட் த ஸ்கல் இஸ் articulated with that atlas vertebrata. The 2 is the correct answer. A, B and E is the correct. மீதி எல்லாமே ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் தான். மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 15 மேட்ச் கிட்ட வந்துருச்சு போல தெரியுது என்ன. லிஸ்ட் 1 and 2. ஓகே, கார்டிலோல்ஸ் அண்ட் தென் ஆல்ஸ்டோஸ்டிரோன், சைக்ளோஸ்கெலட்டன், ப்ரோஜெஸ்டிரான். ஓகே, இதுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அதோட இதுதான் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. இது பியூர் ஜுவாலஜி கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் தட் ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அரேஞ்ச் ஸ்டேஜஸ் இன் தட் ப்ராப்பர் ஆர்டர். ப்ராப்பர் ஆர்டரை கொடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஏபிசிடிஇ அப்படி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டருமே கரெக்டான ஆர்டர் தான். ஓகேங்களா, the parasite produce that sexuality in the RBC, the parasite reproduce sexually in the liver cells, and then gametocytes develop that RBC, sporocytes reach that liver through that bloods, female mosquito inject that sporocytes into the human during that bite. கடிக்கிறப்ப இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்டாக சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தட் ஃபாலோயிங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இல்லை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் A and C is the incorrect statement. A, digestive system, ஓகேங்களா, is a incomplete கொடுத்துருக்காங்க, அது incorrect. And C, pseudocylomen is that possessed by that alchilimens. இது alchilimens, அதில் வந்து ரெண்டுமே மட்டும் தான் incorrect statement, மீதி எல்லாமே correct statement. The specific receptor from that neurotransmitter in a synapses or presence on pre-synaptic membrane. இதுவும் பியூர் ஜுவாலஜி கொஸ்டின் தான். 2 is the answer. Choose the correct statement regarding that muscles contraction. Muscle contractionல 173ல ஆப்ஷன் 4 is the correct answer. ஓகே, A and B இது வந்து கரெக்ட் ஆன்சரை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. A and B is the correct answer. The motor neuron carries a single set by that central nervous system to that sarcolemma for that muscle fibers. அதுவும் ஓகேங்களா, B option. The neural signals generated by the action of the potential which cast that release of Ca++ ions in that sarcoplasma. ஓகேவா, இந்த ரெண்டு தான் கரெக்ட். Which of the following is that not an example of convergent evolution? Convergent, divergent வேற, convergent வேற. ஓகேங்களா, convergentல இல்லாதது என்ன? ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் மேமல்ஸ், இது ரெண்டும் தான். ஓகேவா, எப்படி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இல்லாதது. ஓகேங்களா, JGA இஸ் தட் ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ரீஜன் ஃபார்ம்டு பை த செல்லுலார் மாடிஃபிகேஷன் இன் டேஸ் ரிலேட்டட் டு த சேம் நெஃப்ரான்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் 2 ப்ராக்சிமல் அப்படிங்கிறது கான்வலண்டட் டியூப் அண்ட் தட் எஃபரண்ட் ரீனல். Okay, that is the answer. 175 க்கு 176. The following reaction dipsis with the activity of the particular class of the enzyme. ஓகேவா, என்சைமில் இது நம்ம அப்படியே சிபிஎஸ்சி புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஐசோமெரேஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஐசோமெரேஸுங்கிறது இது இதுவாக மாறும், இது இதுவாக மாறும். ஓகேவா, அதான் ஐசோமெரேஸ்ன்னு சொல்கிறது. இங்கே சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து XY + CC கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே என்ன ஆகுது, சப்ஸ்ட்ரேட்டு ப்ராடக்டாக மாறுறது ஐசோமெரேஸ். அப்படி இந்த இதுவாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதோட ஒரு விஷயந்தான் இது. டைரக்டான புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, 177 மேட்ச் 1 and 2. molluscus and then reptiles, adult amphibians, amoeba. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனை முதல் கண்டுபிடிச்சிக்கலாம். அமீபா நம்மளுக்கு தெரிஞ்சது அமீபா. அமீபாவில் வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம் தானே, அது செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அதுபடி பார்த்தீங்கன்னா 2 இல்லை 4 இருக்கலாம், 1 3 கண்டிப்பாக கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா, அண்ட் தென் அடல்ட் ரெஸ்பிரேஷன் நம்மளுக்கு தெரியும். அடல்ட் ஆம்பிபியன்ஸ் ரெஸ்பிரேஷன், பல்லுமினரி ரெஸ்பிரேஷன். அப்போ சிக்கு வந்து 4 வந்துருச்சு. அப்போ சிக்கு 4 ரெண்டுத்துலையுமே அது மாதிரி தானே இருக்குது. ஓகே, ஏ வரலாம், பி வரலாம். பி வந்து ரெப்டைல்ஸ் இருக்குது. ரெப்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுமினரி ரெஸ்பிரேஷன் ஒன்லி ரெப்டைல்ஸ். அப்போ அதுபடி ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சா 2 இதை எலிமினேட் பண்ணோம்.
அடுத்து கண்டினியூஸாக கண்டுபிடிக்கிறதுக்கப்போ தான் ஆன்சரே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சில மேட்ச்சில் ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாவே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு சிம்பிளாக. அது மாதிரி வந்தால் நம்ம லக். ஓகேங்களா? இப்படி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் ப்ராடக்ட் ஆஃப் த லார்ஜ் ஹோல்ஸ் இன் த சிஸ் சீஸ்? ஓகேங்களா? இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை த கிளஸ்ட்ரிடியம் botulicum, the production of the large amount of carbon dioxide in the H2 by that Trichoderma polysporum, the production of the large amount of CO2 and by H2 by that lactic acid bacteria and called lactobacillus, and the production of the large amount of carbon dioxide by that Probylin bacterium Sermani. ஓகேவா? இந்த Sermani அப்படிங்கிறது தான் இந்த சிஸ் சீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆர்கானிசம். ஓகேங்களா? அதுதான் அந்த லார்ஜ் ஹோல்ஸ் எப்படி வருது, அந்த ஹோல்ஸ் எப்படி வருதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுனால தான் வருது. மேட்ச் லிஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது about 65 MYA. MYAங்கிறது என்ன? மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகேங்களா? அதான் MYA. about that 500 and then 350 about 320 இதெல்லாம் கொடுத்துட்டு ஜாவ்லஸ் ஃபிஷ்ஷு, ஓகே, டைனோசரஸ் அண்டு சீவீட்ஸ், இன்வெர்டிபிரேட், இதான் எவல்யூஷனரி கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க லெசன்லேருந்து. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து 2. ஏக்கு பார்த்தீங்கன்னா 2. அபவுட் 65 மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறதுக்கு 2 ஆன்சர். த டைனோசரஸ் சடன்லி டிஸ்அப்பியர்ஸ் ஃப்ரம் த எர்த். ஒரு இது கண்டுபிடிச்சா 2 ஆன்சருக்குள்ளே தான் வரப்போகுது. ஓகேங்களா? 1 and 2, மீதி ரெண்டுமே கிடையாது. அடுத்தது டி ஆன்சரை பாருங்கள். டி நம்மளுக்கு தெரியும், அபவுட் 320 ஓகேவா மில்லியன் பர் இயர்ஸ் எகோ. ஓகேவா? அது வந்து ஜாவ்லஸ் ஃபிஷ் ப்ராபப்ளி எவால்வ் அதானது. ஸோ அதுபடி ஆன்சரை வந்து 2 கன்க்ளூட் பண்ணிடலாம். 180. ஓகே, இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தட் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 ஸ்பீஸ். இன்ட்ராக்ஷன் பண்ணுறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 0 அது மாதிரியான கொஸ்டின் தான் இது. போத் parasites and commensalism only one species benefit, another species it is harmed. ஒரு ஸ்பீஸ் பெனிஃபிட், another harmedங்கிறது parasites இதில் ஓகே, commensalismல கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. போத் ஸ்பீசிஸ் பெனிஃபிட் இட் இஸ் அ மியூச்சுவலிசம். ரெண்டுமே பெனிஃபிட் அடைஞ்சால் அது மியூச்சுவலிசம் கரெக்ட் தான். போத் ஸ்பீசிஸ் பெனிஃபிட் த காமன்சாலிசம். காமன்சாலிசத்தில் அப்படி கிடையாது. சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. த parasites only one species benefit, another species it is harmed. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். that amensalism one species it is harmed and then other it is unaffected. அதுவும் கரெக்ட் தான். so A B D E B D E is the correct answer. B D is the correct answer. so dear students, நம்ம இன்னைக்கு வந்து biology 180 அதாவது 90லேருந்து 180 கொஸ்டின் முடிக்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 90 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு என்சிஆர்டி கீ ரிலீஸ் பண்ணுறப்ப ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுனால், மேக்ஸிமம் இருக்காது. ஓகேங்களா? இருந்தால் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம சொல்வோம். இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குது காஞ்சி எக்ஸலன்ஸ் நீட் அகாடமி. நான் உங்கள் மதன். அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி கன்க்ளூட் பண்ணுவோம், இதெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி எழுதியிருக்கிற டெஸ்ட் நீங்கள் நிறைவாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கழுத்தில் விழுவ போகிறது ஸ்டெதாஸ்கோப் விரைவில் வந்துடும், அதுக்கு கேரண்டி தான். ஓகேங்களா? சந்தோஷமாக இருங்க. ஓகே, உங்கள் ட்ரீம்ஸ் கண்டிப்பாக பலிக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.